ஆங்கில புத்தாண்டு பலன்கள். வணக்கம், நான் மிதுனம் செல்வம் பேசுகிறேன். துளாராசி அன்பர்களே, உங்கள் சொல்வாக்கு உயரும். உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள், மாணவர்கள் கல்வி கற்க வெளிநாடுகளில் பணத்தை. இந்த வீடியோ இறுதியில் முக்கிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். பதிவுகளையும் வீடியோக்களையும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். நிகழும் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி 1/1/2024 திங்கட்கிழமை அன்று மக நட்சத்திரம், சிம்ம ராசி, கன்னி லக்னம், ரிஷப மாம்சத்தில் ஆங்கில புத்தாண்டு உதயமாகிறது. சுக்கிரன் அம்சத்தில் பிறந்த துளாராசி அன்பர்களே, 6ஆம் இடத்தில் ராகுவும் விரயஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் இதுநாள் வரை சாதகம் இல்லாத கிரக நிலைகள் காரணமாக பல சங்கடங்கள் வந்து போனதே அந்த நிலை மாறும். படிப்படியாக முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். ராகு 6இல் இருப்பதால் நடக்குமா நடக்காதா என்று எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் தானாக கூடி வரும். உங்கள் சொல்வாக்கு உயரும். உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் தயவு நாடி வருவார்கள். மாணவர்கள் கல்வி கற்க வெளிநாடு செல்வதற்கான பாக்கியம் உள்ளது. வீடு, நிலம், தோட்டம் ஆகியவற்றை விற்க எடுத்த முயற்சிகள் நல்ல முறையில் கூடி வரும். ஒரு சொத்தை விற்று வேறொரு சொத்து வாங்கும் பாக்கியம் உள்ளது. அரசு ஊழியர்களுக்கு தள்ளிப்போய் கொண்டிருந்த பதவி உயர்வு மே மாதத்திற்குள் கிடைக்கும். பழைய 4 சக்கர வாகனத்தை மாற்றி புது 4 சக்கர வாகனம் வாங்குவீர்கள். கேது 12ஆம் வீட்டில் இருப்பதால் நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகள் உண்டாகும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக பெண்கள் குழப்பமும் நிம்மதியின்மையும் அடைவார்கள். அதனால் உடல் சோர்வு, மனசோர்வு, மறதி, அசதி போன்றவை வந்து வாட்டும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இந்த வருடம் நிறைவேறும். குடும்பத்துடன் பக்தி சுற்றுலா சென்று வருவீர்கள். குரு சஞ்சாரம் பார்வை காரணமாக மகிழ்ச்சி, ஆனந்தம், அலைச்சல், கவலை என கலவையான பலன்கள் இருக்கும். கணவன் மனைவியிடையே இருவருக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வந்த வண்ணம் இருக்கும். அல்லது இருவரில் ஒருவருக்கு உடல்நிலை பாதிப்பு வந்து விலகும். தெரிந்தவர்கள், நண்பர்கள் பேச்சை கேட்டு புதிய தொழில் அல்லது முதலீடுகளில் பணத்தை போட வேண்டாம். பூர்வீக சொத்து சம்பந்தமாக சகோதர உறவுகளிடையே இருந்த இந்த போட்டிகள், தடைகள், தாமதங்கள் விலகும். சுமூக உடன்பாடு ஏற்படும். அதனால் மனதில் அழுத்திக் கொண்டிருந்த பாரம் நீங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஆட்சி பெற்ற சனி பகவான் சஞ்சாரம் காரணமாக எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், திட்டங்கள் எல்லாம் உங்கள் மனம் போல நிறைவேறும். மகள் மாப்பிள்ளை இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நல்லுறவு மலரும். பெண்களுக்கு தாய் வீட்டிலிருந்து வர வேண்டிய சொத்து, நகை, நிலம் போன்றவை இந்த மே மாதத்திற்குள் கைக்கு வரும். சொந்த பந்தங்களின் குடும்ப விஷயங்கள் மற்றும் மத்தியஸ்தம், பஞ்சாயத்து போன்றவற்றில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வதற்கான கால சூழ்நிலைகள் உள்ளது. சிலர் தங்கள் பெயரில் உள்ள சொத்துக்களை பிள்ளைகள், பேரன், பேத்திகள் பெயருக்கு மாற்றி எழுதி வைப்பார்கள். வியாபாரம், தொழில் சாதகமாக இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் பாக்கிகள் வசூலாகும். பரிகாரம்: இந்த வருடத்தில் நேரம் கிடைக்கும் பொழுது திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை தரிசிக்கலாம். செவ்வாய்க்கிழமை வீரபத்திர சுவாமிக்கு வெற்றிலை மாலை அணிவித்து வழிபட தடைகள் நீங்கி காரிய வெற்றி உண்டாகும். எனது அடுத்த பதிவுகளையும் வீடியோக்களையும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.